பங்குச்சந்தை கடந்த சில ஆண்டுகளாகவே அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பா இது எஃப்ஐ வாங்கியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போய் வாங்குவோம். அவங்க விற்பாங்க. அவங்க விற்கிற நம்மள்ட்ட சொல்லிட்டா வைப்பாங்க. இல்ல வித்துக்கு உடனேவும் தெரியுமா? அது ஒன்னா மரணம் தெரியும் அல்லது ஏதோ செய்தியின் அடிப்படையில தெரியும். அப்புறம் இந்த பிளாக் டீல் பல்க் டீல்லாம் இருக்கு. அதுல எது கைமாறுறது, யார் யாருக்கு கொடுத்தாங்கிற ஓரமோ நமக்கு தெரியாது. உங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லாமல் சிறிய லாபத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த பங்கு சந்தை. இதனால் நிப்டி இலக்கு இருக்கு பாத்தீங்களா, அது 10 முதல் 15% வரல குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனாலதான் இறங்கி இருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கபே நேயர்களுக்கு வணக்கம். கோவை விஸ்வநாதன், அஸ்ட்ரோ பைனான்சியல் பிளானர். பங்குச்சந்தை குறித்த செய்திகள் மற்றும் சமீப காலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் பங்குச்சந்தை எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி டயத்தில் முதலீட்டாளர்கள் அல்லது வர்த்தகர்கள் எது மாதிரி இருந்தால் நம்மளுடைய கேபிட்டல் எரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய கடந்த 24 ஆண்டுகால அனுபவம் மற்றும் கற்றலின் அடிப்படையில் உங்களுக்கு கற்றலுக்காக தெரிவிக்கிறேன். இதில் எந்த ஸ்டாக்கையும் எதையும் நாம் பரிந்துரை செய்யப்படவில்லை. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். இப்போ ஒரு செய்தி ஒன்று வலைதளத்தில் பிஸ்னஸ் சேனலில் பார்த்தேன். பங்குச்சந்தை கடந்த சில ஆண்டுகளாகவே அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பா கடந்த மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்சியல் செக்டர் ஃபேசஸ் ₹19,150 crore FII outflows. இதுல FMCG, டெலிகாம், ரியாலிட்டி, ஐடி அண்ட் மெட்டல்ஸ் ஆல்சோ செல்லிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் படித்தேன். அப்போ அந்நிய முதலீட்டாளர்கள் இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பங்குகள்லாம் அதிகமா வித்திருக்காங்க. சரி, இவங்க வித்திருக்காங்க, அப்போ வாங்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க நெட் செல்லர்ஸ் தானே நம்ம சொல்றோம். ஃபுல்லாவே டோட்டலா வெறும் செல்லிங்னு சொல்லல. பையிங் இருக்கு, செல்லிங் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பையிங் 10,000 கோடி, செல்லிங் 12,000 கோடி. அப்ப மீது இந்த 2,000 கோடி நெட் செல்லர். அப்ப 10,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்கல்ல, அது மறுநாள் அப்படியே ரொட்டேஷன் ஆகுது. நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, FII செல்லிங் பண்ணியிருக்காங்க, இந்த மார்க்கெட் அப்படியே விழுந்துருது அப்படின்னு. மார்க்கெட்டு விழல, மார்க்கெட்டு அதனுடைய போக்குல போய்கிட்டு இருக்கு. அப்ப எஃப்ஐ வித்தா யாரோ ஒருத்தர் வாங்கணும் இல்லையா? நம்ம டிஐஎஸ் வாங்குறாங்க. இந்த புல் ஃபைட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி சரிக்கு சரி போட்டி போட்டு அதை விட அதிகமா வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப சமீபமா 2-3 நாட்களாக நீங்க டேட்டாவை பார்த்தா தெரியும், அவங்க எஃப்ஐஐ நெட் பையரா மாறிட்டாங்க, இவங்க நெட் செல்லரா மாற்றிட்டாங்க. இந்த 15, 16, 17 3 நாள் டேட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸா மாறிட்டாங்க. அப்போ அவங்க ஏதோ கையில் இருக்கிற பங்குகளை வித்திருப்பாங்க, வித்துட்டு புதுசா பங்குகளை வாங்குவாங்க. அப்போ அவங்க வித்தா இவங்க வாங்குறாங்க, இவங்க வித்தா அவங்க வாங்குறாங்க. சரி, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல தான் ரீட்டைலர்ஸ் ஆர் டிராப்பிங். நாம என்ன பண்றோம், ஒரு வால்யூம் நல்லா ஏறி இருக்கு, அப்போ அதை போய் என்ன பண்றோம், இது எஃப்ஐ வாங்கியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போய் வாங்குவோம். அவங்க விற்பாங்க. அவங்க விற்கிற நம்மள்ட்ட சொல்லிட்டா வைப்பாங்க. இல்ல வித்துக்கு உடனேவும் தெரியுமா? அது ஒன்னா மரணம் தெரியும் அல்லது ஏதோ செய்தியின் அடிப்படையில தெரியும். அப்புறம் இந்த பிளாக் டீல் பல்க் டீல்லாம் இருக்கு. அதுல எது கைமாறுறது, யார் யாருக்கு கொடுத்தாங்கிற ஓரமோ நமக்கு தெரியாது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த சந்தையிலங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்படி பார்க்குற போது எனக்கு கிடைச்ச டேட்டால பார்த்தீங்கன்னாக்கா, லார்ஜ் கேப் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டாப் பைஸ் லோதா டெவலப்பர்ஸ், அதோனி என்டர்பிரைசஸ், அதோனி கிரீன் எனர்ஜி, ஹிந்துஸ்தான் ஜிங்க், DLF இதெல்லாம் டாப் பையர்ஸா காமிச்சிருக்கு அந்த டேட்டால. சரி, அப்போ டாப் செல்லர்ஸும் இருக்கணும் இல்லையா? அது லார்ஜ் கேப்ல பாலிகேப் இந்தியா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரி, இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க கடந்த மாசத்து டேட்டா படி. சரி, மிட் கேப்ஸ்ல அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னாக்கா, வாங்கி இருக்கிறதெல்லாம் வாரி எனர்ஜிஸ், த ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரிவாங்கூர் சொல்றோம் இல்லையா, ஃபேக்ட்னு சொல்லுவோம், அது இந்தியன் ரயில்வே கேட்டரிங் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட், இந்த IRCTCன்னு சொல்லுவேன், அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்ப பிராமல் பினான்ஸ் அதுவும் வாங்கியிருக்காங்க. அப்ப மிட் கேப்ஸ்ல வித்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அதே மாதிரி பெட்ரோநெட் LNG, JSW எனர்ஜி, SJVN லிமிடெட் இதெல்லாம் வித்திருக்காங்க. அப்போ இவங்க வித்தாங்கன்னா என்ன நஷ்டத்துக்கு வைப்பாங்க, இவங்க லோ ரேட்ல வாங்கியிருப்பாங்க.
அப்ப இதை வந்து வித்திருக்காங்க. சரி, அடுத்தது ஸ்மால் கேப்ஸ் பார்த்தோம்னாக்கா ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மால் கேப்ஸ்ல பையிங் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இது மாதிரி பங்குகள்லாம் வாங்கியிருக்காங்க. வித்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரியாலிட்டி, குஜராத் ஆல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து செல்லிங் சைட்ல காமிச்சிருக்காங்க. இந்த டேட்டா எப்ப நமக்கு கிடைக்கிறதுனா அந்த மாசம் முடிவுல தான் இந்த மாசத்துல இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எது பை செல் பண்ணியிருக்காங்க, எது ஹேண்ட் டு ஹேண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நமக்கு கிடைக்கும். இது ஒரு தகவலுக்காக சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவங்க எது வித்திருக்காங்க எது வாங்குறாங்கிறது நமக்கு தெரியாதனால நம்மளுடைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணி எங்க வேர் பை வேர் டு செல்லுன்னு அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லாமல் சிறிய லாபத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த பங்கு சந்தை. எதுவுமே தெரியாது இல்ல ஒரு ஃபிபோனசி ட்ரேடரா இருந்தாலும் ஃபிபோனசியை ஃபாலோ பண்ணுங்க. ஃபிபோனசி உங்களுக்கு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பிவட் பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா புல்லிஷ் பேரிஷ்னு இருக்கும். அப்போ 15 இந்த பக்கம் 8, அப்போ 15 புல்லிஸ் 8 பேரிஷ்னா அப்போ புல்லிஷ் சைட்ல தானே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் எஸ்எம்ஏ பார்க்கலாம், SWOT பார்க்கலாம். ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு டைப்பை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலும் கன்ஃபியூஸ் ஆயிடும். மோர் லேர்ன் மோர் லூஸ்ன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்பவும் நம்ம அப்ளை பண்ண முடியாது, நம்ம சிஸ்டத்துலயும் இடம் பத்தாது. ஏதோ ஒரு சாராம்சம் இல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டபுள் டாப் பிரேக் அவுட்ல தான் நான் பண்ணுவேன். சில பேர் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகும்போது தான் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சில பேர் 9:30 AM ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாங்க, சில பேர் 10 AM ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாங்க. 10 AM ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி டெக்னிக்ஸ் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல தெரிஞ்சாதான் நீங்க ட்ரேடிங் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த தரகு நிறுவனங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ். இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை சொல்லி இதுக்கு நான் போர்காஸ்ட் இந்த விலை மதிப்பை போடுறேன், ஏற்கனவே கொடுத்த விலையோட சற்று உயர்த்துறேன், அல்லது அதனுடைய கிரேடை அப்கிரேட் பண்றோம். இந்த மாதிரி செய்திகள் அப்பப்போ வரும். இது சந்தையில முன்னணி தரகு நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சொல்றதுனாலையும் அந்த ஸ்டாக்கினுடைய கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஸ்டாக்கை தான் நாம வாங்கி வச்சிருப்போம். அவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ்ல சொல்ற ஸ்டாக்கு நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம இறங்கிடும். அப்போ நாம பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கி இருந்தாலும் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேஞ்ச் த ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டாக். வெறும் டெக்னிக்கல் பார்த்தாலும் நம்ம ஏன் அப் டு டேட் நியூஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயே இந்த புரோக்கிங் கம்பெனிஸ் எவ்வளவு வந்து உங்களுக்கு பை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு செல் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஹோல்டு கொடுத்துருக்காங்கன்னு கீழே அந்த மார்க்கெட் டெப்த் கீழே பார்த்தீங்கன்னாலே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்கை எடுக்கணும். அது புல்லிஷா இருக்கா பேரிஷா இருக்கா. அதே மாதிரி இந்த வால்யூமை நம்பி ட்ரேடிங் பண்ணீங்கன்னாக்கா பெரிய வாய்ப்புகள் கொடுக்கல. இப்போ சமீப காலத்தில் திடீர்னு பையர் சைடில் ஜாஸ்தியா இருக்கும்னு போய் வாங்குவோம், திடீர்னு செல்லர் சைடில் கம்மியா இருக்கும். உடனே அப்படியே அது உள்டா ஒரு 50,000 60,000 அப்படியே என்ன பண்ணுவாங்க, இப்போலாம் ஆல்கோ ட்ரேடிங் வந்து திடீர்னு அவங்க பிரைஸ் சுவிட்ச் அவுட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னாக்கா இது அப்படியே மாறிடுற போது சடால்னு ஒரு சரிவு வரும். வால்யூம் பார்த்து பண்றது, இந்த கேண்டலை பார்த்து பண்றதெல்லாம் நம்ம பணம் சம்பாதிக்கிறது வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் நீங்க அனுபவ ரீதியா நீங்க அதை பாருங்க தெரியும். பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். இன்வெஸ்டரா இருந்தா நீங்க ஃபண்டமெண்டல் பாருங்க, ட்ரேடர்ஸா இருந்தா டெக்னிக்கல் அப்டேட்டாவும் நியூஸ் அப்டேட்டா இருக்கும். இப்ப சமீப காலமாக நம்ம சந்தையை இயக்கி கொண்டிருப்பது செய்திகள் அடிப்படையில தான். அதே மாதிரி தரகு நிறுவனங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தியில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படிச்சது உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். தரகு நிறுவனங்கள் இந்திய பங்குச்சந்தை மீதான மதிப்பீட்டை வந்து கொஞ்சம் டீகிரேட் பண்ணியிருக்கு, குறைச்சிருக்கு. இதனால வெளிநாட்டு முதலீடுகள் குறையறதோடு இல்லாம சந்தையின் வளர்ச்சி சமீப காலமாக கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கும். இது கொஞ்சம் இந்த லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் சற்று கவலையை ஏற்படுத்தி இருக்குங்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு முன்னணி நிறுவன ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவின் நிலையை வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூட்ரல் நிலைக்கு மாற்றிருக்காங்க. அப்போ கிரேடை வந்து அப்ல இருந்து நியூட்ரலுக்கு கொண்டிருக்காங்க. இதனால் நிப்டி இலக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது 10 முதல் 15% வரல குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் இறங்கி இருக்கு. இப்ப இது எந்த அளவுக்கு மறுபடியும் ஏறுமா இல்ல இப்படியே மெயின்டைன் ஆகுமா? இப்ப ஏறதுக்கு காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கு. இறங்குறதுக்கான காரணங்கள் தான் அதிகமா இருக்கு. ஏறதுக்கான நல்ல நியூஸ் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கண்ணில் படலை. ருப்பியினுடைய டெப்ரிசியேஷன், அப்ரிசியேஷன், கோல்டு, ஆயிலினுடைய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் சந்தையை கொஞ்சம் ஆட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு
கிளாரிட்டி வந்து எப்போ ஒரு ஸ்டெபிளைஸ் ஆனாதான் நமக்கு ஒரு சந்தை ஒரு நிதானமான போக்குக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து பெருமளவுல பணத்தை இதனாலதான் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாசம் மட்டும் சுமார் 48,905 கோடி ரூபாய் வெளியில போயிருக்கு, அதிக அளவு போயிருக்கு. இந்த ஆண்டின் மொத்த விற்பனையே பாத்தீங்கன்னா 1,90,000 கோடியை தாண்டி இருக்கு அந்நிய முதலீட்டாளர்கள். அப்ப இந்த அளவுக்கு நம்ம டிஐஎஸும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை ரொம்ப உயர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ இதனால சில விநியோக தடைகள் காரணத்தினாலையும் பணவீக்கம் 6% மேல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால வட்டி விகித குறைப்புங்கிறது கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக நிபுணர்கள் நினைக்கிறாங்கன்னு அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கு. அந்த படிச்சதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால சந்தை வந்து நீங்க வர்த்தகம் செய்வதா இருந்தாலும் டெக்னிக்கல் பார்த்தாலும் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்கணும். நியூஸ் அப்டேட்ஸ் பார்த்து டெக்னிக்கல் பார்த்து கொஞ்சம் நிதானமா குறைஞ்ச லாபத்தில் இன்னைக்கு வெளியில் வரதும் ஆரோக்கியமான ஒரு வர்த்தகம். மீண்டும் அடுத்த பதிவில் புதிய செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.